ஹாய்! இன்னைக்கு மார்னிங் காலைல எழுந்துட்டு ஒரு கப் டீயோட ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் நான் வந்து ஒரு பிளான்ட் வளர்த்தேன் வீட்ல. அது லிட்ரலா தன்னோட உயிர கையில புடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு லீஃப் மட்டும் தான் இருக்கு. நானும் அத வெளிய வைக்கிறேன், உள்ள வைக்கிறேன், ப்ராப்பரா வாட்டர் போர் பண்றேன். என்ன பண்ணாலும் அது ட்ரை பண்ணுது. ஸோ லெட்ஸ் சி அது எப்படி வளருது அப்படின்னு. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்க போறோம். 2 சாப்டர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அர்பன் சேஞ்சஸ் டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா. மார்னிங் வந்து ஒரு சாப்டர் படிக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சப்போஸ் அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா மீதி இருக்க ஒரு சாப்டரோட சேர்த்து இந்த ஹாஃபும் சாயந்தரம் கம்ப்ளீட் பண்ணேன். இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு நோ பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக பசைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் இருந்தது. அது மட்டும் எடுத்துக்கலான்னு தான் வச்சிருக்கேன். ஸோ அர்பன் சேஞ்சஸ் வந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கான நோட்ஸ் அண்ட் இதுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னா இனிஷியலாக அதோட டவுன்ஸ் மட்டும் கிளாஸிஃபை பண்ணி எழுதிக்கிட்டேன். ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், மெடிவல் டவுன்ஸ் அண்ட் மாடர்ன் டவுன்ஸ். அப்புறம் அர்பனைசேஷனோட ஃபீச்சர்ஸ், டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், டீஅர்பனைசேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ். இது தனியாக ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாதிரி எழுதிக்கிட்டேன். இதில் நான் நோட் பண்ணது வந்து ஃபார்ட்ஸ் அண்ட் அதோட பிளேசஸ் நோட் பண்ணிக்கிட்டேன். சென்ட் ஜார்ஜ் ஃபார்ட் வந்து மெட்ராஸ், ஃபார்ட் வில்லியம் வந்து கல்கட்டா, அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன். அடுத்து இதில் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. கிரியேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன். ஸோ அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், இயர் நோட் பண்ணிட்டேன். அண்ட் யார் வந்து இன்வால்வ்டாக இருந்தாங்கன்றதை நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மெட்ராஸ். அது வந்து ஒரு லைனாக பாயிண்ட் வைஸாக ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு 2 பேஜ் கிட்ட வந்தது. இப்படி தான் நோட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸை பற்றின அண்ட் ஃபைனலி மேக்கிங் ஆஃப் சென்னை, பாம்பே அண்ட் கல்கட்டா. இது 3 எழுதி முடிக்கும் போது இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு சாப்டர் வந்து நான் மார்னிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு 1.5 hours ஆச்சு, பட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நான் என்னோட ஒர்க் பண்ண போயிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு சமைக்க தோணவே இல்லை. பட் ஐ வாஸ் கிரேவிங் ஃபார் பீட்சா. அப்போ இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வருது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் மேபி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம் நான். ஸோ என்னன்னு தெரியல. பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அப்பப்போ ஃபீட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. கார்ன் அண்ட் ஆனியன் பீட்சா அது ஒன்றும், ஒரு பிரெட் ஸ்டிக்கும் போட்டிருந்தோம். சாப்பிட்டுட்டு நான் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். ஸோ ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது அரௌண்ட் ஒரு 5:45 ஆச்சு. ஸோ ஈவினிங் போல் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா சாப்டர் படிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டராக இருந்தது. இனிஷியலி பொசிஷன் ஆஃப் விமன் வந்து வேரியஸ் பீரியட்ஸ் லைக் ஏன்ஷியன், மெடிவல் அண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் என்ன இருந்ததுன்றதை நோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் சோஷியல் ஈவில்ஸ் பற்றி நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். லைக் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, சைல்ட் மேரேஜ், சத்தி. ஃபைனலாக இதில் ரோல் ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இருக்கும். அதில் தான் வந்து பெரியார் பற்றி இருக்கும், மூவலூர் அம்மையார் பற்றி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக நிறைய டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நேஷனல் கமிஷன்ஸ் ஃபார் விமன். அண்ட் அவ்வளோதான், இந்த சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஒரு சின்ன சாப்டர் தான். ஹார்ட்லி ஒரு 1 to 1.5 hours இருந்தாலே நம்ம படித்த நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இந்த 2 சாப்டர்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் இது 2மே சிலபஸ்லையும் இருக்குது. அது இன்னைக்கு டைம் இருந்ததுன்றதுனால பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸையும் நான் என்ன படிக்கணுன்றதை நோட் பண்ணியும் வச்சிருக்கேன். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களா, இல்லை மல்டிபிளாக டெய்லி ரிவைஸ் பண்ணுறீங்களான்றதை டூ கமெண்ட் பெலோ. அண்ட் நாளைக்கு இன்னொரு ஸ்டடி vlogல பார்க்கலாம். Until then, bye bye.